அத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்களேன். பாப்பா அழுகுறால, பால் கொடுக்கணும். கொஞ்சம் தூக்கி விடுங்க அத்தை. என்னால் ஒத்தையால ஏந்திரிக்க முடியல. ஆமா, இப்போ உன்னை தூக்கிறது எனக்கு தெம்பு கிடக்கு பத்தியா. நானும் நேற்று தானே பிறந்திருக்கேன். உன்னை என்னால் தூக்க முடியுமாட்டி? பணமாக கணக்கில் வளர்ந்து கிடக்கா. திங்கும்போது கொஞ்சமாக தின்னுடின்னு கேட்டதானே. இப்போ யாரால கடந்து தூக்க முடியுது? எனக்கு என்ன தலையெழுத்த? மெல்ல எலும்பி சாஞ்சி உட்காந்து கொடு. உன்னை தூக்கி தண்டாப்பில் உட்கார வைக்க என்னகிட்டலாம் தெம்பு கிடையாது பார்த்துக்காமா. ஏதோ அந்த கம்யூனிட்டி பயலால் இப்போ நான் அனுபவிச்சுட்டு கிடைக்கேன். அப்போ நான் சொல்கிறத ஒரு பேச்சை ஒரு நிமிஷம் கேட்டிருந்தான்னா இந்த நிலைமைக்கு வந்து இருக்குமா? அப்போ சொல்கிறதுக்கு தலைகிலா குதிப்பெண்ணா குதிச்சான். இப்போ யாரை கடந்து அவஸ்தைப்படுறது? இவளுக்குன்னா மக்க மனசு இல்லையா? பானில் மட்டும் அவ்வளோ நேரம் அளக்குறா. நல்லா போனதான் பேசியாளுவோ. என் புள்ள பிறந்து கிடக்கல வந்து பார்க்க வேண்டியதானே. இதெல்லாம் யாரை கடந்து அனுபவிக்கிறது? எனக்கு என்ன இதா? அவன் தூக்கணுமா, எடுக்கணுமா, நல்லது கெட்டது பார்க்கணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து பற்றியா? எத்தே நீங்கள் தூக்க கூட வேண்டாம். இந்த மாதிரி பேசியே கொள்ளாது எத்து. எனக்கு ஏற்கனவே மனசெல்லாம் நொந்து போய் கிடக்கேனா. யான்த்தை இப்படி பேசி பேசி கொள்றிய? ஆமா, நான் தான் ஒன்று கொல்லியே. எனக்கு என்ன மெண்டலில் பிடிச்சி போய் கிடக்கு. இதை மட்டும் நல்லா ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. மித்தத்துலேருந்து வீராப்பா காட்டுறது. ஏன் உன் மக்க மனசெல்லாம் உங்கள் அம்மா ஆத்தால பேசுகிறாள்வல்ல, வந்து பார்த்தா என்ன? எனக்கு என்ன ஏன் பிள்ளையாட்டி நீ உனக்கு நல்லது கெட்டது பார்த்துட்டு கிடக்க? உன் ஆயப்பெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே. நல்லா பேசியா புலங்குற எல்லாம் செய்கிற. ஆனால் வந்து பார்க்க மட்டும் வலிக்குதோ? வந்து பார்த்தாங்கன்னா எங்கே செய்வனு செய்ய சொல்லிடுவாவ, எங்கே நல்லது கெட்டது செய்யணும்ன்ட்டு பயந்துட்டு கிடப்பாவ. இதானே பொழப்பும் குடும்பத்துக்கு. ரோசம் மயிருக்கு மட்டும் குறைச்சல்ல செய்யறதுக்கு. துப்பு கட்ட பையன், துப்பு கட்ட பையன். என்ன குடும்பத்தில் கொண்டு வாக்கப்பட்டு வச்சிருக்கான் பத்தியா? நல்லா செய்யறதுக்கு மூக்கால அழுகுறவன். கடப்படாத பையன்ட்டெல்லாம் போய் பொண்ணு எடுத்துட்டு இப்போ கடந்துட்டு அழுதுட்டு கிடக்கு. இங்கே யாருமா சின்ன பொண்ணு? இந்த மகாராணி தான். ஏம்மா நவரும் வாங்கிட்டு பேஷண்ட் கிட்ட போய் நின்றுட்டு இருக்கா. ஏம்மா இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 நாள் ஆச்சுல, எழுந்திரிச்சு எதுவும் நடக்காம படுத்தே கிடந்தா எப்படிம்மா? எழுந்திரிச்சு நட. வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எழுந்திரிச்சு நடந்தாதான் தையெல்லாம் பிரிக்க முடியும். இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு வாரத்துக்கு வரணும். புரியுதா? பிள்ளைக்கெல்லாம் பாலெல்லாம் கொடுக்குறியா? சரிங்க நரசம்மா, பாலெல்லாம் கொடுக்குறேன் தான். நல்லா தான் பாப்பா பால் குடிக்கிறார். ஏம்மா காலையில் எலும்பி முதல்ல தலையெல்லாம் சீவி முதல்ல நல்லா கொண்டை போட்டு இருங்கம்மா. ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தாலே உரி வாடை. 3 நாள் ஆச்சுல, எலும்பி குளிக்க வேண்டியதான். நீ இன்னும் குளிக்காமல் என்ன பண்ணுறியா? அந்த புண்ணு இந்த ரத்தமெல்லாம் எப்படி மேலே ஒரே வாடை அடிக்கும். எழுந்திரிச்சு முதல்ல நல்லா கைகள்லாம் தேய்ச்சி புண்ணெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிச்சதாமே நல்லா இருக்கும். குளிச்சுட்டு பிள்ளைக்கு நல்ல பால் கொடு, நல்ல சத்தா சாப்பிடு. என்ன புரியுதா? எலும்பி இருக்கணும். டாக்டர் ஒரு 9 மணிக்கு வருவாவ. டாக்டர் வரும்போது எழுந்திரிச்சு உட்காந்துருக்கணும். இந்த மாதிரி படுத்துதான் இருக்கக்கூடாது. புரியுதாம்மா உனக்கு? என்னட்ட சொன்னாலும் நீங்கள் பாட்டு செய்கிறதான் செய்யறிய. லேசாக வயிற்று தூக்கிட்டு புண்ணை காட்டு. புண்ணு என்ன இருக்குன்னு பார்ப்போம். புண்ணு நல்லா சுத்தமாக இருந்தால் தான் காயும். இல்லைன்னு வச்சுக்கேன் நல்லா சீல் பிடிச்சி போய் கிடக்கும். மோஷன்லாம் போறியா? யூரின் மோஷன் எல்லாம் போச்சா? போனேங்கம்மா. என்ன எந்த சேதி கேட்டாலும் அப்படி அம்மத்தெல்லாம் பதில் சொல்றியா? என்ன பிள்ளை பத்த பிள்ளை மாதிரியே இருக்க நீ? எப்போ பார்த்தாலும் ஒரே சோகமாக இருக்கு. என்னாச்சு உனக்கு? உனக்கு துணைக்கு யார் இருக்கா? அத்தை தான் இருக்காங்க. யாரு நீ? அம்மா ஆமாம், முதல்ல நீ குளிச்சா தானே அந்த பிள்ளை விளையாட்டுவ. உன் தலையை பார்த்தாலே வாந்தி வந்துடும் போல இருக்க. குளிச்சு 10 நாள் இருக்குமாம்மா உனக்கு? முதல்ல நீ குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு பிள்ளை இருக்கு. பிள்ளைக்கு உனக்குள்ள யாரு அப்படியே வந்துடும் போல இருக்கு. இல்லைங்கம்மா, அதெல்லாம் நல்லா தான் குளிச்சுட்டு இருக்கேன். இப்போ தான் காலையிலேயே போயிட்டு குளிச்சுட்டு வந்த பற்றியலா, அதான் தலையை காய வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நல்லா தான் நான் பார்த்துக்கேன். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. நல்லா தான் சோறெல்லாம் திங்கிறா. வந்து துணைக்கு மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாதுமா, பேஷண்ட்டை நல்லா பார்த்துக்கணும். நேரம் 3 நாள் எழுப்பி விட்டு நடக்க விட்டுறதுக்கு இல்லையா? அந்த பிள்ளைய படுத்த படுக்கையில் கிடக்கு. அந்த பிள்ளை மேலே ஒரே வாடை அடிக்கி. இதை நீ கவனிச்சுக்கிற லட்சணமா? ஒழுங்கு நல்லா வந்து சுத்தபத்தமாக வச்சுட்டு பிள்ளைய நல்லா துடைச்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு நல்லபடியாக வை. அந்த பிள்ளைய நல்லா தலையெல்லாம் சீவி டாக்டர் வருவாவ, இல்லை நம்மள தான் பேசுவாவ. சரிங்கம்மா, எல்லாம் செஞ்சுறீங்க. எங்கே செய்யறிய? வர்ற துணைக்கு பூரா எல்லாம் 4-5 சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைய தூங்குதான். அந்த பிள்ளைய பக்கத்தில் படுத்துக்கிட்டு நீங்கள் தூங்குறிய. இந்த கொடுக்குற பால் முட்டை எல்லாத்தையும் வாங்கி தின்னுபிட்டு எல்லாம் நல்ல தூக்கத்தில் கிடக்கு. இதெல்லாம் ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு? எந்த நேரம் பார்த்தாலும் வர்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நல்ல தூக்கம். ஒன்றும் ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு? அம்மா கீழே எல்லாம் நல்லா தொடச்சி கிடச்சி நல்லா கூட்டி சுத்தமாயிம்மா. இதெல்லாம் உன் வீடு அது குப்பை குழி மாதிரி போட்டு வச்சிருக்கா? சரி, பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு என் கையில் கொடுத்துட்டு மெதுவாக ஏந்திரிச்சு உட்காரு. வர நர்ஸால என்னைய திட்டிட்டு போறவ பத்தியா? உன்னையால நீ என்னன்னு பேச்சு வாங்கிடுதுன்னு தேவை எனக்கு. ஏந்திரிச்சு மெதுவாக உட்காரு. ஊரில் யாரும் பிள்ளை வைக்கல, நீ மட்டும்தான் பெற்றிருக்க பத்தியா? அதிசயமாக பண்ணிட்டு உட்காந்துருக்கா. சார் இவங்க நேம் சின்ன பொண்ணு. குழந்தை பிறந்து 3 நாள் ஆச்சு.
இன்னும் எழுந்திரிச்சு உட்காரல, பாலெல்லாம் நல்லா குடிக்கிறாங்க. மோஷன் போச்சு, யூரின் போச்சு. இன்னும் நார்மலாக தான் சார் இருக்குது. புண்ணும் லைட்டாக ப்ளீடிங் இருக்குது. அந்த லைட்டாக அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஸ்டிச்சிங் இன்னும் பிரிக்கலை சார். ஓ அப்படியா? ஏம்மா நல்ல மோஷன்லாம் போச்சாம்மா? குழந்தை நல்லா பால் குடிக்குதா? உடம்பு எப்படி இருக்கு? இங்கே கொண்ட பிள்ளையை நான் வச்சுக்கேன், நீ டாக்டர்கிட்ட சேரி சொல்லு. அட்டண்டர்லாம் எதுக்கு உள்ளே விட்றீங்க? பேஷண்ட்டு பார்க்குற நேரத்தில் வெளியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. சார் நான் முன்னாடி வரும்போதே சொல்லிட்டேன், அவன் கேட்கவே மாட்டேங்க சார். நான் அதை சொல்லி போக சொல்லிடுறேன் சார். ஏம்மா நான் முன்னாடி வரும்போதே சொன்னல, நீ குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் வெளியில் போங்க, டாக்டர் பார்க்குறாவில்ல. இந்த போறாம புள்ள பால் குடிச்சிட்டு இருந்தானா, அதனால தான் போக முடியல. இந்த போயிடுறேன் நான். ஏம்மா சாப்பிட நல்லா சாப்பிட்றியா? குழந்தை பிறந்தனா நல்லா சாப்பிடணும். புண்ணு நல்லா தேய்ச்சி குளிக்கணும் பார்த்துக்க. யாராவது அதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை தடவுறது, ஏதாவது ஆயில்மெண்ட்டெல்லாம் போடக்கூடாது. புண்ணெல்லாம் தானாக ஆறிடும். ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரை தான் சாப்பிடணும். நல்லா சத்தாக சாப்பிடணும். 2வது குழந்தை ஆகிட்டு பற்றியா? சரி, ஏன் என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் இருக்கா? குடும்பத்தில் பண்ணிக்க வேண்டியதானே? சார் எங்கள் வீட்டுக்காரவே வேணான்னு சொல்கிறாவா சார்? 2 பொம்பளை பிள்ளைய விட்டுன்னுட்டு நான் அடுத்த வாட்டி பண்ணிக்கிறேன் சார். இடியட்ஸ், இன்னும் அப்படியே இருக்கீங்களா அந்த காலம் மாதிரி? ஏன் 2 பொம்பளை பிள்ளைனா பண்ணக்கூடாதுன்னு இருக்கானே? ஆம்பளை பிள்ளை பிறந்து என்ன பண்ண போகுது? இன்னும் அதே மாதிரி இருக்க. படிச்சிருக்கே படிக்கல நீலாம். இன்னும் எப்போ தான் நீங்களாம் திருந்த போகிறீங்களா தெரியல. புண்ணை கட்டுமா? ஆஹா, இன்னும் வலி இருக்கா? ஆமாம் சார், வலிக்குது சார். ஏம்மா அந்த அம்மாவுக்கு மார்னிங் செக் பண்ணீங்களா இல்லையா? வயிற்ற பார்த்தீங்களா? புண்ணில் எவ்வளோ சலம் இருக்குன்னு. இதே மாதிரி இருந்தால் திருப்பி தையல் போடணும். என்ன கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக இல்லாமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? பேஷண்ட்டை இப்படி தான் பார்த்துக்கிறதா? சார் அது மார்னிங்கே செக் பண்ணேன் சார், அது லைட்டாக தான் இருந்துச்சு. நான் இன்னைக்கு மாத்திரை சேர்த்து எழுதி கொடுத்துட்றேன் சார் நான். இந்த அம்மாவுக்கு உடம்புல சத்தே இல்லைம்மா. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஏதாவது இல்லைன்னா குளுக்கோஸ் ஏதாவது போட்டு விடுங்க. இப்படி இருந்தால் பேபிக்கு எப்படி இவங்க ஃபீட் பண்ணுவாங்க? பேபிக்கு சுத்தமாக மில்க்கு சப்ளைவே ஆகாது. பார்த்துக்கங்க சிஸ்டர். மாத்திரை அதுக்கு ஏற்றாப்புல டேப்லெட் எழுதி கொடுங்க. நான் ஈவினிங் வந்து செக் பண்ணுறேன். இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே சார். ஏம்மா குழந்தை பிறந்துட்டா கடமை முடிஞ்சிடாது. நல்லா சாப்பிடணும். நல்லா டெய்லி ஒரு முட்டை, கீரை, அது மாதிரி நல்லா சாப்பிட்டா தான் உடம்புல தெம்பு இருக்கும். அப்போ தான் உன் பிள்ளைய நல்லா வளர்க்க முடியும். பிள்ளை பெற்றாச்சு வேலை முடிஞ்சிச்சு எப்படின்னு இருக்கக்கூடாது. யாரும்மா உனக்கு துணைக்கி இருக்கிறது? எங்கள் அத்தை தான் சார் இருக்காங்க. சரிம்மா, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லியிருக்கேன். உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணோன்னே எழுந்திரிச்சு மெதுவாக காலை ஊனி நல்லா நடந்து போகணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும். இப்படியே படுத்திருந்தால் ஒன்றும் ஆகாதுமா. நம்ம காற்றெல்லாம் போச்சா? காற்று போகணும், மோஷன் போகணும், யூரின் போகணும், எல்லாம் டைமுக்கு போகணும். ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் தான், சுகர் போடாத வாங்கிட்டு வந்து குடிங்க. குடிச்சிட்டு பிள்ளைக்கு நல்லா ஃபீட் பண்ணு. நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நல்ல சாப்பாடை சாப்பிடு, ஹெல்த்தியாக சாப்பிடு. என்னம்மா உடம்ப பார்த்துக்கோங்க. நான் ஈவினிங் வந்து செக் பண்ணுறேன். ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, காட்டிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. சிஸ்டர், இந்த பேஷண்ட்டு கொஞ்சம் மாத்திரையெல்லாம் மாற்றி எழுதணும். நான் எழுதி அங்கே வச்சுட்டு போயிடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஏற்றப்பறம் மாத்திரை எடுத்து கொடுத்துருங்க. வந்து உங்களுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுங்க. பழைய ட்ரெஸ்ஸிங்லாம் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த கட்டெல்லாம் எடுத்துகிட்டு துணியெல்லாம் மாற்றுங்க. அதில் ஒரே சலமாக இருக்குது. நல்லா அமுக்கி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க.